ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம மீனை கிட்ட போய் உரண்டையில் இருக்கிறாங்க. வேற யார் உரண்டையிலப்பா, நம்ம விஜயா தான். அவன் புருஷனும் வர வேணான்னு சொன்னால் நீயும் வரமாட்டேன்னு சொல்கிற, பெரிய சத்தியம் அவன் சாவித்திரி அப்படி இப்படிங்கிறாங்க. மகனும் மருமகளும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லா அம்மாவும். ஆனால் இது இருக்குது பாருங்கள், இது மாதிரி சில அழுப்பங்களும் இந்த உலகத்தில் இருக்குங்க. மகனும் மருமகளும் நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அழுப்பங்க. அதில் நம்பர் 1 நாட்டுக்கு நம்ம விஜயா. சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கறனால இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி என் புருஷனாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு முத்துக்கிட்ட சொல்ல, நீயும் இப்படி சொல்லிட்டே மீனான்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாரு. நான் சொல்லுங்க, உங்கள் அம்மா சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருங்க அங்கே எது நடந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு பக்கத்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணி வந்து அமௌண்ட் இல்லையே, நான் அவங்க அம்மாட்ட கால் பண்ணி சொல்ல, அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நகை இருக்குது ஒன்று வச்சு எடுத்துகிட்டு வரேன் பல்க் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை பார்த்தோன்னே என்ன இவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கமா ஏதுமான்னு சொல்லி கேட்க, உன்னோட ஃபஸ்ட்டு கல்யாணத்தில் உள்ள தாலியை வித்துட்டேமா அப்படிங்கிறாங்க. அடப்பாவி, எங்கே போனாலும் என்ன அதை துரத்திக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது உலகமாக ஃப்ராடாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஒரு பக்கத்து அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அந்த டைம் பார்த்து அவங்களோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, இதுக்கப்புறம் அப்பாவை பற்றி கேட்பாங்களே, அப்பா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பாவை பற்றி கேட்டால் அதுக்கும் நான் ஒரு வழி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. என்னன்னு பார்க்குறீங்களா? அவங்களாம் என் அப்பாவை பற்றி கேட்கக்கூடாதுன்னா வீட்டில் கண்டிப்பாக பெருசாக பிரச்சனை உண்டாக்கணும், அதுக்கு ட்ரம் கார்டாக நான் முத்துவை யூஸ் பண்ண போகிறேங்குது. அப்பா சாமி, உலகத்துலேயே மிகப்பெரிய ஃப்ராடுமா நீ, உன்னெல்லாம் எந்த இடத்துல வச்சுருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஸ்ருதியோட அப்பா பிளான் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கெல்லாம் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி நம்ம ரவி கோவப்படணுமா அந்த இடத்துல, எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் சீனே. வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் கோவப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயா பார்லருக்கு வர எப்படியும் அம்மாவை காப்பாற்றணுமேனு சொல்லிட்டு மறைச்சி வைக்கிறாங்க. ஐயா மாட்டிக்க போகிறோமா நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.